இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 25ஆம் தேதி தாயாம் திரு அவை மோந்தே வெர்ஜினியா நகரத்தினுடைய புனித வில்லியம் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்து உறவினர் ஒருவருடைய பாதுகாப்புல தான் வளர்கிறார் இந்த வில்லியம் என்பவர். தன்னுடைய இளைய வயதிலேயே ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு உலகத்தனமான காரியங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தன்னை சுற்றி ஒரு இரும்பு வளையத்தை வைத்துக் கொண்டு ஒருத்தல் முயற்சிகளோடு தூய்மையாக வாழ விரும்பினார். உலகத்தின் பாவ நாட்டங்களிலிருந்து வாழ விரும்பினார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். ஸ்பெயின் தேசத்தில் இருக்கிற புனித யாகப்பருடைய திருத்தலத்திற்கு பாத யாத்திரையாக சென்று திரும்பிய இவர் தன்னுடைய வாழ்நாளை கடுமையான துறவு வாழ்வால் இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி இத்தாலி தேசத்தில் இருக்கிற மோந்தே வெர்ஜினியா என்கிற ஒரு மலைப்பாங்கான பகுதிக்கு சென்று கடுமையான விதிமுறைகளோடு கூடிய ஒரு துறவு சபையை ஏற்படுத்தினார். இந்த கடுமையான விதிகளோடு வாழ்ந்த அந்த துறவிகளை பின்பற்றி பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த துறவு மடத்துல வந்து சேர்ந்தார்கள். ஆண்களுக்கான தனி துறவு மடம், பெண்களுக்கான தனி துறவு மடம் என்று இவருடைய முயற்சினால் பலர் புனிதத்துவத்தை அடைந்தார்கள் என்று இந்த மோந்தே வெர்ஜினியா நகரத்தினுடைய புனித வில்லியம் அவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, சுகபோகமான வாழ்க்கையை வெறுத்து உலகத்தனமான ஒரு வாழ்க்கையை வெறுத்து ஒருத்தல் முயற்சிகள் மூலமாக புனிதத்தை அடைந்தவர் தான் இந்த மோந்தே வெர்ஜினியா நகரத்தினுடைய புனித வில்லியம். இந்த ஒரு சமுதாய காலகட்டத்தில் நாமும் ஒருத்தல் முயற்சிகள் மூலமாக இறைவனை அன்பு செய்ய இன்றைக்கு இறைவன் நம்மை தூண்ட ஒருவருக்காக செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போலி தீர்க்க தரிசிகளை கொண்டு கவனமாக இருங்கள். அவர்கள் ஆட்டு தோல் போர்த்திய ஓநாய்களை போல இருக்கிறார்கள். ஆகவே வெறும் வார்த்தைகளை கொண்டும் அவர்களுடைய வெளிப்புற தோற்றத்தை கண்டும் ஏமாறுந்து விட வேண்டாம். அவர்களுடைய கனிகளை கொண்டே நீங்கள் அவர்கள் எவ்வாறானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாக கொடுக்கிறார். முதல் செய்தியாக குருக்களாக இருப்பவர்கள், கன்னியர்களாக இருப்பவர்கள், துறவு நிலையில வாழ்பவர்கள், திருச்சேவனுடைய உயர் பதவியில் இருப்பவர்கள் வெளிவேடமற்றவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இறை மக்களுக்கு இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும், இறை மக்களை இறைவனிடத்துல கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற முதல் ஆழமான மிகவும் முக்கியமான ஒரு கருத்தை தான் இறைவன் இன்றைக்கு வலியுறுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த மே மாதம் ஜூன் மாதம் இந்த காலகட்டங்களில பல மறை மாவட்டங்களில குருக்கள் மாற்றலாகி புதிய இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சமீபத்துல ஒரு கிராமத்திலிருந்து எங்களுடைய இல்லத்திற்கு வந்திருந்த ஒரு மாணவனை கேட்டேன், என்னடா தம்பி ஃபாதருக்கு டிரான்ஸ்பர் ஆமே, எந்த இடத்துக்கு போறாருன்னு கேட்கக்குள்ள அந்த சிறுவன் சொன்ன ஒரு பதில், ஃபாதர் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நாங்க எல்லாம் ஒரு 2000-3000 பேர். இந்த மாணவன் ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து வர மாணவன். எங்க கிராமத்திலிருந்து ஒரு 2000-3000 பேர் நாங்க 1000 இடத்துல சென்று இந்த ஃபாதர் தான் எங்களுக்கு வேணும், இன்னும் 4-5 வருஷம் எங்க ஃபாதரை இங்கேயே விடுங்க, அப்போதான் எங்க ஊர் இன்னும் முன்னேறும், ஒற்றுமையா இருக்கும், பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அப்படி என்று அந்த சிறுவன் சொன்னான். பாருங்கள், ஒரு இறை பணியாளர் தன்னுடைய 2-3 வருட ஒரு வாழ்க்கையில அந்த கிராமத்து மக்களுடைய மனசுல எவ்வளவு ஒரு நிறைவான நேர்மறையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை இந்த சிறுவனுடைய வாக்குமூலத்தின் மூலமாக நான் புரிந்து கொண்டேன். அதே நேரத்துல பங்கு பணியாளர்களை மாற்ற வேண்டும் அல்லது இவர் வேண்டாம் அப்படி என்கிற முரண்பாடான கருத்துக்களையும் நம்ம இந்த ஒரு காலகட்டத்துல பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, யாரை பற்றும் தீர்ப்பிடுவதற்காக இந்த ஒரு செய்தியை நான் சொல்லவில்லை, மாறாக உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இறை பணியாளர்களாகிய நாம், துறவிகளாகிய நாம், கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய தூய ஆவியானவருடைய கனிகளால் நம்முடைய வாழ்வால் மக்களை வழிநடத்த வேண்டும் என்கிற முதல் செய்தியைத்தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, பொது நிலையினராக இருப்பவர்கள் நாம் பணி செய்கிற இடங்களில அல்லது நாம் வாழுகிற பகுதிகளில நம்முடைய தூய வாழ்வின் மூலமாக, புண்ணிய வாழ்வின் மூலமாக நம்முடைய தூய ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் அன்றாட வாழ்வாக்கி அன்பு செய்து மன்னித்து மற்றவர்களுக்கு உதவி செய்து தாட்சியோடு இறையரசை கட்டி எழுப்புகிற நேரத்துல அதுதான் உண்மையான இறைவனுக்கு உகந்த வாழ்வு என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய சாட்சிய வாழ்வால் இறையரசை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பிட இறைவன் நம்மை தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி
உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.